சிந்தனைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் நமக்கு தரிசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. Proverbs chapter 29 verse 19 where there is no vision the people perish. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே 3 காரியங்களிலே நமக்கு தரிசனம் மிக அவசியமாக இருக்கிறது. 3 key areas visions. 3 ஏரியாவில் நமக்கு தரிசனம் அவசியமாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்கு தரிசனம் அவசியமாக இருக்கிறது. என்றால் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் தான் நம்ம ஆழமாக ஜெபிக்க முடியும், தியானிக்க முடியும், விசுவாசம் வைக்க முடியும், நம்முடைய தேவனோடு கூட உறவை வளர்த்து கொள்ள முடியும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காரியம் ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன், அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உறவு, நண்பர்களுடைய உறவு, சமுதாயத்திலே நம்முடைய உறவுகள் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய தரிசனங்களிலே நாம் சீராக செல்ல முடியும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பர்பஸ்ஃபுல் லிவிங், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு தரிசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தரிசனத்தை அடைய வேண்டும். தரிசனத்தை நோக்கி ஓட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய உறவுகள் காரியங்களில் வளர்ச்சி அடைய வேண்டும். அதே போல அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் நாம் ஓட முடியும், தரிசனத்தை இலகுவாக நாம் அடைய முடியும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். இந்த வருடத்தில் இந்த 3 ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதில் கவனம் செலுத்துங்க. உங்கள் தரிசனத்தை இலகுவாக நீங்கள் அடைய முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமேன்.